ஒரு பிரபலமான காட்சி தொலைக்காட்சி, அதாவது ஊடகம் அப்படின்னு சொல்லிங்கன்னா டைம்ஸ் நவ், நேஷனல் மீடியா. அதுல டிபேட்ல திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அட்வொகேட் சரவணன் அவர்கள் நடந்து கொண்ட விதம் அப்படிங்கிறது இன்னைக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆகி எக்ஸ் வலைதளம், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இன்னும் பல இடங்கள்ல அப்படியே வேற லெவல்ல இருக்கு. அதை பேஸ் பண்ணி இன்னும் அது அடுத்தடுத்த மீம்ஸ்ன்றது பண்றாங்க. என்ன நடந்தது, உங்களுடைய பார்வை என்ன? இல்லை சார், அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி அவர் ஒரு நிலை தடுமாறிட்டார், அதான் உண்மை. அது என்னன்னா, இது இட் இஸ் பிகம் நேஷனல் ட்ரோல். இப்போ எப்படின்னா டிஎம்கே இப்போதான் கட்சி யாரு என்ன ஏதுன்னு ஒரு சில பேர் படிச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலாக. ஏன்னா டிஎம்கே இஸ் அ ரீஜனல் பார்ட்டி, ஸ்டேட் பார்ட்டி. அதை தவிர அவங்களுக்கு வேற ஏதாவது பர்சே இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போ ஒரு நேஷனல் லெவலில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பெரிய அளவில் இருந்திருக்கா அப்படின்னா, அதாவது அமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க, கூட்டணியில் பங்கெடுத்துருக்கிறாங்களே ஒழிய, பட் ஆனால் ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்களால ஒரு இந்திய தெளிவே ஒரு மாற்றம் இருந்திருக்கா. ஒரு ஏஎம்ஏஎம் மாதிரி இது பண்ண நிறைய கட்சிகள் இருக்கு, ஸ்டேட் பார்ட்டிஸ். இப்போ என்டிகே இருந்ததுன்னா, அதாவது தெலுங்கு தேசம் டிடிபி இருந்ததுன்னா அது வேற மாதிரி. இப்படி அவங்களாம் வந்து நேஷனல் லெவலில் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட டிஎம்கே இன்னைக்கு இந்தியாவுக்கு ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்கு அப்படின்னா, எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா ஒரு ரைட் காசுக்காக எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஏன்னா அவங்க கேட்குற கேள்வி அதுதான். நாங்க உட்காந்துருக்க ஒரு பிஜேபியினுடைய ஒரு ரொம்ப சாதாரண ஒரு இங்கிலீஷ் வந்து பேசிக் தெரிஞ்சவங்க கூட புரிஞ்சிடும். ஆமா ஆமா, இது தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ் மட்டுமே தெரியும்னா கூட புரிஞ்சுன்னு வைங்களேன். 1967 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. அதற்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா காங்கிரஸ் ஆட்சி தான் வந்து தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க ஏறக்குறைய அனைத்து மாநிலங்களும் இருந்தது. குறிப்பாக அந்த பொள்ளாச்சி கலவரம் நடக்கும் பொழுது யாரு இருந்தா? காங்கிரஸ் இருந்தாங்க. அப்புறம் எதுக்கு அந்த காங்கிரஸ் கூட நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்கன்னு கேட்கறாங்க.